ஹலோ கைஸ், நான் உங்கள் டிஏ ப்ரோஸ்கைட்டேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, போன வீடியோவில் நாம் எப்படி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதை தொடர்ந்து எப்படி அந்த யூடியூப் சேனலில் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறது, அதாவது சரியான முறையில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது உங்களோட யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே டாப் கார்னரில் உள்ள அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட ஜிமெயில் ஐடி காட்டும். எந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் சேனல் திறந்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொல்ல போகிறது முதலாவது ட்ரிக்ஸ் தான், அதாவது முதலாவது ஸ்டெப் தான் நான் சொல்ல போகிறது. 2 முறையில் நாங்கள் யூடியூப் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போது நம்ம முதலாவது முறை நம்ம பார்க்கலாம். இப்போது கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான நிற்கும், அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். அதில் முதலாவது ஆப்ஷன் அப்லோட் வீடியோ நிற்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் உங்களோட வீடியோ, அதாவது நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கிற வீடியோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் மேலே இருக்கிற நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் என்ன செய்கிறேன்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்துக்கின்றது ஸ்டெப் 1 தான். இப்போ பார்க்க போகிறது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2வையும் பார்த்துட்டு எப்படி டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது பார்க்கலாம். யூடியூப் ஆப்புக்குள்ள மேலே பார்த்தீங்கன்னாக்கும் டாப் கார்னரில் உங்களோட ஜிமெயில் ஐடி காட்டும். அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்தமாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் ஜிமெயில் ஐடி மேலே காட்டும். அந்த ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களோட ஜிமெயில் ஐடி ஏதோ, அதாவது நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண யூடியூப் சேனல் எதில் இருக்குதோ அந்த ஜிமெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஜிமெயில் ஐடியில் நீங்கள் உங்களோட சேனலை, அதாவது நியூ சேனலை க்ரியேட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ மேலே இருக்கிற, அதாவது உங்களோட ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கிற அந்த ஐக்கான் மேலே டாப் கார்னரில் உள்ள ஐக்கான், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிஞ்ச உடனே இப்படி ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் க்ரியேட்ன்ற ஒரு ஆப்ஷன் நிற்கும். அந்த க்ரியேட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி 3 ஆப்ஷன் நிற்கும். அதில் 2வது ஆப்ஷனை அப்லோட் வீடியோ நிற்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கேலரியில் உள்ள வீடியோஸ், அதாவது எடிட் பண்ணி வச்சுக்கிற வீடியோஸ்லாம் காட்டும். நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரதால் நான் ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் உங்களுக்கு டைட்டில், அதாவது உங்கள் வீடியோவுக்கு என்ன தலைப்போ அதுதான் டைட்டிலாக கொடுக்கணும். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ எதை பற்றின்னு ஒரு சிறிய குறிப்பு, அதாவது அதுதான் டிஸ்கிரிப்ஷன். அதேமாதிரி லொக்கேஷன், ப்ளேலிஸ்ட்லாம் இதில் ஆட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு தான் இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ அடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ இல்லாமல் வீடியோவோட வாய்ஸ் ஓவர் இல்லாமல் பேக்ரவுண்ட் சாங்கோட நீங்கள் பாருங்கள். இப்படி தான் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். வாங்க பார்க்கலாம். நான் டைட்டில் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்கணும் அதேமாரி கொடுங்க. உங்கள் சேனல் எந்த மாதிரி கண்டென்ட்டோ, அதாவது குக்கிங் சேனலில் ஹவு டு மேக் த பிரியாணி இன் தமிழ், அதாவது அப்படி கொடுங்க. நான் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு என்ன சேனல் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணீங்களோ அதே மாதிரி கொடுங்க. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நீங்கள் வீடியோவை பாருங்கள்.
அதை பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அதில் வந்து நீங்கள் அன்லிஸ்டடில் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து கொடுத்த உடனே அதை பப்ளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுடைய சேனல் கண்டென்ட் வந்து கிட்ஸுக்காக இருந்தால் ஃபஸ்ட்டில் உள்ள இட் இஸ் மேட் கிட்ஸு கொடுங்க. அப்படி இல்லாட்டி நோ இட் இஸ் மேட் கிட்ஸு கொடுங்க. கொடுக்குறது எல்லாம் கொடுத்து முடிஞ்சு கடைசியில் வந்து அப்லோட் வீடியோன்னு கீழே அதை கொடுங்க. கொடுத்த உடனே அவங்களோட வீடியோ வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதேமாதிரி கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் TA ப்ரோஸ் கிரியேட்டேஷன். பை கைஸ்.